ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்பி வரும்போது நீந்தி தான் வந்த ஃபுல்லாக. இது வரைக்கும் தண்ணி நீந்தி தான் வந்த. ஒரு பஸ்ஸு கூட வரல, ஒரு ஆட்டோவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ நாள் இதை வெயிட் பண்ணுறது? அதனால இது வரைக்கும் தண்ணி, அந்த ரோடெல்லாம் கயிறு கட்டிட்டாங்க. நீந்தாத குறையா நான் வந்தேன். முக்கால்வாசி தூரம் வந்த பிறகு ஆட்டோக்காரன் 100 கொடுங்கன்னு சொன்னான். அதனால் நான் நடந்தே வந்துட்டேன். வீடு வந்ததே பெரிய விஷயம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, பாருங்கள், தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே காம்ப்ளெக்ஸுக்குள்ளேயே வந்துட்டு. நான் இப்போ கோயிலேருந்து வரும்பொழுது என்னுடைய இடுப்புக்கு மேலே இருந்து அதில் நீந்தாத குறையாக தான் வந்தேன். காரோ பஸ்ஸோ எல்லாம் அங்கே அப்படியே நிற்கிது. இது இன்ஜின்குள்ளே தண்ணி பூந்து அப்படியே எல்லாமே நிற்கிது. நான் எப்படியோ வந்துட்டேன். இங்கே பாருங்கள், எங்கள் தெருவில் காலையில் சொன்னல தண்ணி அவ்வளோதான் இல்லைன்னு. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், எங்கள் இதுக்குள்ளேயே வந்துருச்சு காம்ப்ளெக்ஸுக்குள்ளார. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே கிச்சன் ரூம் எங்கே பார்த்தாலும் தண்ணி. பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிட்டு இனிமேலுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நைட்டு எல்லார் வீட்டுக்குள்ளே தண்ணியில் தான் மிதக்க போகுது வீடு, அது நிச்சயம். அங்கே பாருங்கள், இது வடிகிறதுக்கே 2 நாள் ஆகும் போல இருக்குது. மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை. வெடிக்கு மழையும் சரியாக இருக்குது. மக்கள் இந்த வருஷம் சந்தோஷமாக வெடிச்சிட்டாங்க. வெடிக்கு பூமி என்ன ஆகணும் பார்த்தா அதேமாரி மழையை பெஞ்சு குளிர வச்சுட்டு இனிமேல் ஒரு வெடி எடுக்க முடியாது கையில். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு எங்களுடைய காம்ப்ளெக்ஸ். இங்கே பாருங்கள், ஆமாங்க. மக்கள் அனைவருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வீட்டுக்குள்ளார வருது. எல்லாரும் அவங்கவுங்க ஜாக்கிரதையா இருங்க. மழையில வெளியில போகாதீங்க. மறுமழை ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க மழை. கடலூர்.